கருப்பு கொண்டக்கடலை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு நைட்டே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை ஊற போட்டுறணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிற டைமில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 பாட் ரைஸ் தான். இப்போ தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை வகை போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, மல்லித்தூள் மட்டும் சேர்த்து அந்த கொண்டக்கடலையெல்லாம் அந்த மசாலா எல்லாம் போய் சேர்கிற அளவுக்கு வதக்கிட்டு அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியையும் போட்டு 2 ஸ்பூன் நெய் இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கமன்னு கொண்டக்கடலை சாதம் ரெடி. காலையில் குயிக்காக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி கொண்டக்கடலை சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், பாப்பாவுக்கு சாதம், பருப்பு, ஆம்லேட்.